இந்தியன் பிரீமியர் லீக் அதாவது ஐபிஎல்ல பல ஸ்டேட் பிளேயர்ஸ் பல ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 8 டீம் இப்போ 10 டீம்னு சொல்லிட்டு பல பிளேயர்ஸ் இதில் ஆடிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருந்து போயிட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த டாப் 5 பிளேயர்ஸ் ஒன்றும் இல்லைங்க, ஐபிஎல்ல கலக்கின டாப் 5 தமிழ்நாடு பிளேயர்ஸை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது டாப் 5 தமிழ்நாடு பிளேயர்ஸ் இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி. ஸோ இது என்னோட ஒப்பீனியன் கிடையாது, இது கிரிக் ட்ராக்கர் அவங்க வெளியிட்டிருந்த ஒரு ஆர்டிக்கலில் இருக்கிற டாப் 5 தான் நான் சொல்ல போகிறேன். அண்ட் இதுவுமே அவங்க 2 years பேக் அனௌன்ஸ் பண்ண ஒரு ஆர்டிக்கல் தான். அந்த டிஸ்க்ளைமரை சொல்லிட்டே நான் ஆரம்பிக்கிறேன். அண்ட் இந்த இடையில 2 yearsல ஒரு சில பிளேயர்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் இந்த டாப் 5 ஓகே ஏற்றுக்கக்கூடிய வகையில் தானே இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதை உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதோ உங்களுக்காக அந்த லிஸ்ட் 5th பிளேஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 5வது இடத்தை பிடிக்கிற பிளேயர் டி நட்ராஜனை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல என்ட்ரி கொடுத்தது 2017-18 அந்த காலகட்டத்தில் தான் உள்ள வராரு. உள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டோட தான் வந்தாரு. அதாவது அந்த இயர் அவர் சோல்ட் ஆன ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் இயர்ல ஒரு அன்கேப்டு பிளேயர் அதிக அமௌண்ட்டுக்கு போனவர் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி 3 கோடிக்கு ஐ திங்க் பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் உள்ள என்ட்ரி ஆனாரு. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ்ல அந்த அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் அவரால் கொடுக்க முடியல. அந்த கட்டத்தில் தான் ஆஷனாலாம் பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்த காலகட்டம். ஸோ பட் இருந்தாலும் நட்ராஜனால அந்த அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ்ல கொடுக்க முடியல. அண்ட் தென் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் ஐபிஎல் இருந்து அண்ட் தென் திரும்பவும் டிஎன்பிஎல் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறாரு. அண்ட் தென் திரும்பவும் ஐபிஎல் குள்ள என்ட்ரி ஆகிறாரு. பட் இந்த டைம் பேஸ் பிரைஸுக்கு தான் எடுக்கிறாங்க. அடுத்த வருஷமே 40 லட்சத்துக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எடுக்கிறாங்க. நம்ம நட்ராஜனை பேக் பண்றாங்க. ஸோ அவங்க பண்ண அந்த பேக் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு நட்ராஜனோட கெரியருக்கும் சரி, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஒரு growth-க்கும் சரி. நட்ராஜன் சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. ஐபிஎல்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்காக செம்மையா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அதன் மூலமா அப்படியே இந்தியன் டீமுக்குள்ள போறாரு. ஒரே சீரீஸ்ல 3 ஃபார்மேட்லயும் ஒரு டெபியூட் ஆயிருப்பாரு அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறமா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அவர் ஆடல, ஐபிஎல் தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. பட் அதுக்கப்புறமா இன்ஜுரி அப்படிங்கிறது அவருக்கு ஏற்பட்டு அவரோட கெரியர்ல இப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய பார்த்துட்டாரு. பட் நட்ராஜன் இந்த டாப் 5 லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 5th பிளேஸ்ல இருக்காரு. அண்ட் தென் இதுல 4th பிளேஸ்ல இருக்கிறதும் ஒரு பவுலர் தான். ஸோ இவருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி ஐபிஎல் ஆரம்பிச்ச காலகட்டத்திலே ரொம்ப ஃபேமஸான பவுலர்னு சொல்லலாம். நம்ம சிஎஸ்கே டீமுக்கு பவுலிங் கோச்சாவுமே இருந்திருக்காரு லட்சுமிபதி பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான ஒரு இந்தியன் பவுலர் இன் ஐபிஎல். அண்ட் எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேயர் ஐபிஎல்ல ஹாட்ரிக் எடுத்தது லட்சுமிபதி பாலாஜி அவர் தான். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்தியன் பிளேயர் ஐபிஎல்ல 5 எடுத்ததும் நம்ம பாலாஜி அண்ணன் தான். ஸோ பாலாஜி அண்ணன் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாடுக்காக மட்டும் கிடையாது, சிஎஸ்கேக்காகவும் ஐபிஎல்ல பல சம்பவங்களை பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீசனும் நல்ல ஆவரேஜ்ல பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா இருந்திருக்காரு. சூப்பரான பவுலிங் ஆவரேஜ் வச்சிருப்பாரு. அண்ட் ஓவரால் த்ரோ அவுட் எல்லா சீசனுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கேல இருந்த வரைக்கும் கொடுத்திருக்காரு. அண்ட் ஒரு கட்டத்தில் அங்கிருந்து ரிலீஸ் பண்ணப்பட்டு ஐ திங்க் 2011-12 அந்த சீசன்களில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கும் மூவ் ஆன் ஆவாரு. அண்ட் அங்கேயும் போயிட்டு ஒரு சில போட்டிகள் ஆடுவாரு. பட் அதுக்கப்புறமா அவரோட ஃபார்ம் அண்ட் புது பிளேயர்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவருக்கான வேல்யூ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி அண்ட் தென் அப்படியே அங்கிருந்து விலகிட்டாரு. ஐபிஎல் இருந்து இல்லை, கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு கோச்சிங் அந்த பக்கம் போயிட்டாரு. அண்ட் கமெண்டேட்டராகவுமே இருந்திருக்காரு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் மாதிரியான சேனல்கள்ல. பட் லட்சுமிபதி பாலாஜி அப்படிங்கிற இந்த ஸ்பீட்ஸ்டர் ஐபிஎல்ல பண்ண சம்பவங்கள் நிறைய இருக்கு. முக்கியமா சிஎஸ்கேக்காகவே நிறைய பண்ணிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அண்ட் தென் பஞ்சாப் கிங்ஸ் எல்லாம் கூட ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ 3வது டாப் 3 பிளேயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முரளி விஜயும் ஒரு சில ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்தியன் பிளேயர் 2 செஞ்சுரி ஐபிஎல் அடிச்சது முரளி விஜய் தான். அண்டு சென்னைக்காக அவர் ஓப்பனிங் வந்தாலேயே அடி துவம்சமா இருக்க போகுது, செஞ்சுரி கன்ஃபார்ம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயரா தான் முரளி விஜய் காலங்காலமா இருந்திருக்காரு. அண்ட் ஐபிஎல்ல பஞ்சாப் கிங்ஸே கேப்டன்சி பண்ண ஒரு ரெக்கார்டுமே அவர்கிட்ட இருக்கு. ஸோ ஒரு கேப்டனாகவும் ஐபிஎல்ல அவர் டிராவல் பண்ணிருக்காரு. ஒரு ஓப்பனரா என்னோட ஃபேவரட் எப்பவுமே முரளி விஜய் இருப்பாரு. அஸ் எ டெஸ்ட் பேட்டராகவும் சரி, T20ல டெஸ்ட் பேட்டரா இவருங்கிற அளவுக்கு ஆடி இருக்காரு. ஸோ இவர் இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு சர மாதிரி அடிக்கக்கூடிய ஒருத்தர் தான், செமையான ஒரு பிளேயர். ஓவராலா 2500 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காரு ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். அண்ட் 2018-2020 வரைக்குமே ஐபிஎல் இருந்திருக்காரு நினைக்கிறேன். சிஎஸ்கே ஸ்குவாட்லயே கடைசியா இருந்தாரு. பட் ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேல தான் டெபியூட் ஆகிறார் 2009 டெபியூட் ஆகி அவர் ஓப்பனிங் அவர் பண்ண சம்பவங்கள் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அண்ட் தென் அதுக்கப்புறமா திரும்பவும் சிஎஸ்கே ஸ்குவாடுக்குள்ள கம்பேக் கொடுத்து அவரால், ஆனா அதுக்கப்புறமா
பெருசா இம்பாக்ட் ஏற்படுத்த முடியல. அதுக்குள்ள வேற சில பிளேயர்ஸ் வந்து அந்த இடத்த புடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் 2020 வரைக்குமே முரளி விஜய் வந்து ஐபிஎல் அந்த சர்க்கியூட்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அண்ட் இப்போ வந்து கமெண்டேட்டர் ஆயிட்டாரு. ரீசெண்டா அவரோட நிறைய கமெண்ட்ரி கிளிப்ஸுமே ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு, அதையும் பார்த்திருப்பீங்க. சோ இப்போதைக்கு முரளி விஜய் பிராட்காஸ்டிங்ல இருக்காரு. பட் he is also good தமிழ்நாடு பிளேயர் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி அப்படின்னு தாராளமா சொல்லலாம். ஸோ டாப் 2ல செகண்ட் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக்கு போகுது. தினேஷ் கார்த்திக் ஒரு செமையான பினிஷரா கடைசி காலகட்டத்தில் கூட ஆர்சிபிக்காக ஆடிட்டு அப்படியே அங்கேயே வந்து பேட்டிங் கோச் ஆயிட்டாரு. தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் நிறைய டீம்ஸுக்கு அவர் ஆடி இருக்காரு. அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவர் குஜராத் லயன்ஸ் வரைக்கும் ஆடி இருக்காரு. அது இல்லாம கேகேஆருக்கு கேப்டன்சி பண்ணிருக்காரு. ஆர்சிபில ரொம்ப காலம் ஃபர்ஸ்ட் ஆர்சிபில இருந்தாரு, திரும்பவும் கடைசியா ஆர்சிபிக்குள்ள போயிருப்பாரு. பல காலம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன் அந்த ஒரு பிளேஸை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு சீசன் ஃபுல்லாவே கேகேஆரை வந்து லீட் பண்ணிருக்காரு. ஒரு விக்கெட் கீப்பர் கம் பினிஷரா இப்ப வரைக்கும் தோனி தான் இவரோட இடத்த பறிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டே தான் இருப்பாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் தினேஷ் கார்த்திக் ஒரு நல்ல பினிஷர், அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். அண்ட் இவரோட ஆட்டிடியூட் எப்பவுமே ஐபிஎல் ரொம்ப ஃபேமஸா தான் இருக்கும். எனக்கு இந்த தினேஷ் கார்த்திக் வந்து எப்பவுமே ஆர்சிபில ஆன தினேஷ் கார்த்திக் என்னோட ஃபேவரட். ஏன்னா இவர் பல டீம் ஆடி இருக்காரு. உங்களோட ஃபேவரட் எது, இவர் எந்த டீம்ல ஆடுனது அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. 4000க்கும் மேல ரன் அடிச்சிருக்கிற ஒரு சில இந்தியன் பிளேயர்ஸ்ல இவரோட பேருமே தாராளமா இருக்கும். நல்ல ஸ்ட்ரைக் ரேட் 130+ தான் ஆடுவாரு. ஸோ அண்ட் முக்கியமா கடைசியில நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடைசி ஒரு சீசன் ஆர்சிபிக்கு ஆடும்போது அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ்லாம் தெரியா இருக்கும். அவர் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சு துவம்சம் பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி பயங்கரமான பிளே பண்ணிருப்பாரு நம்ம தினேஷ் கார்த்திக். ஒரு சீசன்ல 500 ரன்னுக்கு மேலாம் அடிச்சிருக்காரு. நிறைய சம்பவங்களை பண்ணிருக்காரு தினேஷ் கார்த்திக். பேட்ஸ்மேனா அண்ட் ஆல்சோ விக்கெட் கீப்பரா அண்ட் கேப்டனாவுமே இருந்திருக்காரு அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா விஷயம் தான், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் நீங்க எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்க, ரவிச்சந்திரன் அஸ்வின், டவுட்டே கிடையாது. 2008ல இருந்து சிஎஸ்கே ஸ்குவாட்ல இருந்தாலும் 2009ல தான் அவருக்கு மேட்ச் ஆட வாய்ப்பு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அதுக்கப்புறமா 2010, 11 சீசன்கள்ல நம்ம அஸ்வின் அண்ணன் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் தான் வேற லெவல். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா இந்தியன் டீம் தான். இந்தியன் டீம்ல இப்போ வரைக்கும் அவர் பண்ண சம்பவங்கள், ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் அவர் பண்ண சம்பவங்கள்லாம் வேற லெவல். ஐபிஎல் அப்படின்னு பார்க்கும்போது சிஎஸ்கேக்காக பல விஷயங்களை பண்ணிருக்காரு. அண்ட் தென் ஒரு மெகா ஆக்ஷன் வரும்போது சிஎஸ்கேவால இவரை ரீட்டைன் பண்ண முடியல. அதுக்கப்புறமா இவரை வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் எடுத்து பஞ்சாப் கிங்ஸுமே ஒரு நல்ல பொசிஷன்ல அவர் வச்சிருக்காங்க. அண்ட் தென் பஞ்சாப் கிங்ஸ் அவருக்கு கேப்டன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. பட் அங்கேயுமே இவருக்கு சரியா அமையல. அண்ட் தென் அங்க இருந்து டெல்லி கேபிட்டல்ஸ் போனாரு. அண்ட் தென் திரும்பவும் ராஜஸ்தான் ராயல்ஸ் வராரு. ராஜஸ்தான் ராயல்ஸ்லயும் வேற லெவல்ல சம்பவம் பண்றாரு. ஒரு பயங்கரமான பிளேயரா வளம் வராரு. வழக்கமா ஐபிஎல்ல ஸ்பின்னர்கள் அடிக்கு மேல அடி வாங்குவாங்க. பட் இவரோட எக்கானமி 8 தாண்டினது கிடையாது. இன்ஃபேக்ட் 7 தாண்டினது கிடையாது ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா வந்து கண்ட்ரோல் பண்ணுவாரு. அண்ட் வெரைட்டிஸ்க்கு பேர் போன ஒருத்தர் ஸ்பின் மியூசிஷியன். இதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிளேயர். அண்ட் ஐபிஎல்ல இவர் பண்ண சம்பவங்கள் தான் இவரை இந்தியா அளவுக்கு கொண்டு போச்சு. அண்ட் அங்க பண்ணது எல்லாமே இவரோட பேரு பெரிய அளவுக்கு கொண்டு போச்சு. கண்டிப்பா ஒரு தமிழ்நாடு பிளேயர் அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தாலே நாட் ஓன்லி ஐபிஎல், ஓவரால் தமிழ்நாடு பிளேயர்ஸ் லிஸ்ட் எடுத்தீங்கனாலே இவரோட பேர் தான் ஃபர்ஸ்ட்ல நிற்கும். அதுல டவுட்டே கிடையாது. சோ இந்த டாப் 5 தமிழ்நாடு பிளேயர்ஸ் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த டாப் 5ல நீங்க வேற யாராச்சும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்த வீடியோ சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருந்த இல்ல பிளே பண்ண தமிழ்நாடு பிளேயர்ஸ் பத்தின வீடியோ தான். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.